இயேசு கிறிஸ்து நாமத்தால் மறுபடியும் இந்த வீடியோவில் உங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபன்றது ரொம்ப முக்கியமான காரியம். நான் ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன், ரொம்ப நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்லாமல், ரொம்ப நம்ம மனசை அலைப்பாய விட்டுட்டு ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம கண்ணை மூடி தான் ப்ரே பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம கண்ணை திறந்துட்டே நம்மளுக்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும் இல்லையா. நம்ம நிறைய கடந்து வந்திருப்போம், நிறைய விஷயம் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி இருப்பாரு, நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பாரு. ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம பாட்டு பாடிட்டு ஆராதனை பண்ணிட்டு அப்படியே கண்ணை திறந்துட்டே கூட ஆண்டவர்கிட்ட ப்ரைஸ் பண்ணும் போது ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட வழி நடத்த ஆரம்பிப்பாரு. ஸோ அது மூலமா நம்ம அந்த ப்ரேயருக்குள்ள டெம்ப்டேஷன் இல்லாம போறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு தனிமையான அறையில நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம கான்சென்ட்ரேஷனோட நம்ம ப்ரேயர் பண்ணலாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நம்ம என்ன ப்ரேயர் பண்ண போறோமோ அதை நம்ம நோட்ல எழுதி வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். நம்ம வர்ஷிப் பண்ண போறோமோ நம்ம அந்த பாடல்களை நம்ம எடுத்து நம்ம வர்ஷிப் பண்ணலாம். நம்ம வசனங்களை கோட் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். பைபிள்ல நம்ம பாக்குறோம், ஜீசஸ் ஏர்லி மார்னிங் எழுந்து ப்ரேயர் பண்ணாரு, நிறைய நேரம் ப்ரேயர் பண்ணாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம அதிகாலையில எழுந்து ஜோம் பண்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்க்கு. ஆனா அது எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நம்ம நிறைய பேர் காலையில எழுந்து வேகமா வேலைக்கு போவோம், காலேஜ் போவோம், ஸ்கூல் போறோம். ஸோ அந்த டைம்ல நிறைய பேரால ஏர்லி மார்னிங் எழுந்து ப்ரேயருக்கு உட்கார முடியாது. ஸோ நம்ம லைஃப்ல ஒரு ப்ரேயர் டிசிப்ளினை நம்ம கொண்டு வரணும். ப்ரேயருக்கு இந்த டைம் அப்படின்னு நம்ம அலாட் பண்ணணும். அது ஈவினிங்ல வேலைக்கு போயிட்டு ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த டைமை நம்ம அலாட் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரேயர் டிசிப்ளின் வரும். இந்த டைம் என்னுடைய ப்ரேயர் டைம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அப்படி போகும்போது மற்ற வேர்ல்ட்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம அந்த ப்ரேயர்ல கான்சென்ட்ரேட் பண்ண அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்க ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கான நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் இது சேர்த்து தான். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, உலகத்தில் இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். Thank you and God bless.